ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோட் ரீடர். டுடே யூனிவர்சல் மெசேஜில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1 அண்ட் பைல் 2. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 10 ஆஃப் வாண்ட்ஸ், அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இப்போது இந்த பர்சன், அதாவது பைல் 1 சூஸ் பண்ணவங்க இப்போது ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறதாகவும், கொஞ்சம் சோர்வு, அப்புறம் ஓய்வு, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதாகவும் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. அதிக பொறுப்பை எடுத்துக்கிறீங்க, அதிகமான வேலையை நீங்களாக செஞ்சுக்கிறீங்க, ஃபேமிலிக்காக நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சில டைம் உங்களுக்கே பிடிக்காத வேலையை சூழ்நிலை காரணமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கிறதாகவும் இந்த கார்டு சொல்லுது. அதனால் உங்களுக்கே ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் சோர்வாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மித்தவங்க உங்கள் மேலே பழி போட்டால் கூட அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருக்கீங்க அப்படின்றதையும் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க இந்த கார்டு மூலியமாக. பிறருக்காக மித்தவங்களுக்காக நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க, உங்களுக்காக நீங்கள் வாழலை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மித்தவங்களுக்காக கடன் கொடுக்குறது, ஜாமீன் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நீங்கள் இறக்க குணம், அந்த ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட வந்தால் இறக்கப்பட்டு நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் போவீங்கன்றதையும் இந்த யூனிவர்ஸ் மெசேஜில் பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட கேரக்டரை சொல்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் டீம் ஒர்க் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்குறப்போ நல்லாயிருக்கும். அதாவது தனியாகவே எந்த விஷயத்தையும் நானே இழுத்து போட்டு செய்வேன் அப்படின்றத இல்லாமல் கொஞ்சம் டீம் ஒர்க்கு, இல்லாட்டி யாரோட கைடன்ஸாவது நீங்கள் பின்பற்றி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸான லைஃப் கிடைக்கும். குடும்ப பொறுப்பு இந்த மாதிரி அதிகமாக தூக்கி சுமந்துட்டுருக்கிறதையும் இந்த கார்டை சொல்லுது. அதே மாதிரி மித்தவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் அனுபவ ரீதியாக நீங்கள் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றதையும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. மித்தவங்க ஒரு பிரச்சனை வந்தால் சாதாரணமாக பார்ப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் நடந்த கஷ்டம் இந்த விஷயங்கள்னால வித்தியாசமாக பார்த்துட்ருக்கீங்க வேறு கண்ணோட்டத்தில் அப்படின்றதையும், தப்பான கண்ணோட்டங்கள் கிடையாது, அடுத்த எதிர்காலத்துக்கு பிரைட்டான விஷயங்களை எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்க்குற வேவே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் யூனிவர்ஸ் மெசேஜாக பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பிறருக்காக ஓடுறதை தவிர்த்துட்டு உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களோட செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறது, யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மன சோர்வை போக்குறதுக்கும் இது நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். உழைப்புக்கேற்ற வெற்றி இப்போ உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க போகிறதுன்றதையும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜாக சொல்கிறாங்க. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஹைபிரிஸ்டர்ஸ், இது ஒரு பெண்களுக்கான சீட்டு. பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி வெளித்தோட்டத்தில் இருப்பாங்க, ஆனால் திறம்பட எல்லா வேலையும் செஞ்சு எந்த ஒரு முடிவையும் இவங்கள்ட்ட கொடுத்தா டக்குன்னு எடுத்துருவாங்க. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வாழ்வோட போக்கில் இவங்க நல்லதையும் கெட்டதையும் தெரிஞ்சுப்பாங்க, அதாவது அனுபவத்தில் தான் தெரிஞ்சுப்பாங்க. மித்தவங்க சொல்கிறத வச்சு இவங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆன்மீகம், யோகா இந்த மாதிரி போகிறப்ப அவங்களுக்கு வாழ்க்கை எளிதாக சித்தி அடையும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த கார்டு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க பெண்கள் இயற்கையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க, எதையும் எளிதாக புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இவங்க ஆள் மனதோட இன்ட்யூஷனை கேட்டு உங்களோட மனசு சொல்கிறத கேட்டு நடக்கிற பர்சனாக இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் கரண்ட்லி லைஃப்பில், ஃபேமிலியில், இல்லை அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது, சீக்கிரமாக அது சரியாகும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் அதிகமாக விரும்புவீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கான சர்க்கிளை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்போ, இல்லை உங்களுக்கான ஒரு தேடலோ, இல்லை உங்களுக்கான ஒரு வேவோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜாக சொல்கிறாங்க. நல்ல தியானம், மெடிடேஷன், யோகா அந்த மாதிரி போகிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதியும் அது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல பாதையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் உள்ளுணர்வை தூண்டணும் இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஏற்கனவே நீங்கள் உள்ளுணர்வை கேட்டு தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, மனசு சொல்கிறத தான் கேட்குறீங்க. உள்ளுணர்வை தூண்டுறதுக்கு மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது இன்னும் நல்ல ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நடந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்றதையும் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜாக சொல்கிறாங்க. நம்ம சேனல் விபி தமிழ் டாரோட்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், எஸ் ஆர் நோ, பேபி பார்ன், மேரேஜ், கேரியர், மணி வைஸ், நியூமராலஜிஸ், ஜெம் ஸ்டோன் எல்லா ப்ரெடிக்ஷனும் அவைலபிள். தேங்க்யூ.